வெல்கம் ஸ்டூடெண்ட். இனி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.21. இதான் இந்த சம்மு. இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலா வேணுன்றதை பார்க்கலாம். இதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் ஈக்குவல் டு a டாட் c இன்ட்டு b மைனஸ் a டாட் b இன்ட்டு c. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா அப்படியே இந்த ப்ராக்கெட் மாற்றி வருது பாருங்கள். a கிராஸ் b கிராஸ் c. இதுக்கு என்ன ஃபார்முலானா a டாட் c இன்ட்டு b மைனஸ் b டாட் c இன்ட்டு a. இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பாக்ஸ் ப்ராடக்ட் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் எப்படி எழுதலாம்னா a வெக்டர் டாட் b கிராஸ் சின்னு எழுதலாம். அதே பாக்ஸ் ப்ராடக்ட்டை மாற்றியும் எழுதிக்கலாம், a கிராஸ் b டாட் c அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம்ம சால்வ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். Example 6.21. For any 4 vectors a vector, b vector, c vector and d vector, we have a cross b cross c cross d equal to box product of a d b into c minus box product of a b c into d. அதே இது இன்னொருத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏசிடி இன்ட்டு பி மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பிசிடி இன்ட்டு ஏ. தமிழில் பட்டினா 4 வெக்டரை கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படின்னா 2 ப்ரூஃப் இருக்குது. ஒரே அந்த ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டின்றது இதுக்கும் ட்ரூ அதுக்கும் ட்ரூன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ இது 2 கொஷின் இது. சரிங்களா? சரி, இப்போ நான் முதல் கொஷினாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ப்ரூஃப் பண்ண போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர், இதுதான் எடுத்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சம்மில் இந்த இருக்கிறத பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, சரி. அப்போது டேக் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கும் போது எனக்கு என்ன ஆகிடுதுன்னா, இப்போ இது பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா, ஏ கிராஸ் பி கிராஸ் சி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். ஏ டாட் சி இன்ட்டு பி ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் ஏ டாட் பி இன்ட்டு சி. புரியுதுங்களா? அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னது, இது ஏ, இது பி, இது சி. ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் ஏ டாட் பி இன்ட்டு சி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பழையபடி என்ன பண்ணுறேன், இந்த பியோட வேல்யூ கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பிக்கு வந்து இதில் போட்டிங்கன்னா என்ன வரும், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் டி வெக்டர் இன்ட்டு சி மைனஸ் அதே மாதிரி இந்த பிக்கும் அதை போடுங்க, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு டி போட்டது புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பிக்கு பதிலாக இந்த ஏ கிராஸ் பியை போட்டிருக்கிறேன். அதை போட்டால் இந்த டி, இதை போட்டோம்னா அங்கே சி, வெளியில் இருக்க சி டி இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து என்னென்னா ஏ கிராஸ் பி டாட் டின்றது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆச்சே. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு சி மைனஸ் இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் இன்ட்டு டி. சரிங்களா? இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆர்ஹெச்எஸ். ஏபிடி இன்ட்டு சி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி இன்ட்டு டி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதே மாதிரி செகண்ட் ப்ரூஃபுக்கும் அதே எல்ஹெச்எஸ் டேர்ம் எடுத்துகிட்டு அடுத்த ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். செகண்ட் ப்ரூஃபுக்கும் அதே எல்ஹெச்எஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ டேக் சேம் எல்ஹெச்எஸ் வேல்யூ. என்ன எல்ஹெச்எஸ் இது, ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். இப்போ இந்த ப்ரூஃபுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இதை பி வெக்டர்னு எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி பி எடுத்துட்டதுனால இதை நான் க்யூன்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? போனதில் வந்து இதை பி எடுத்தோம், இந்த வாட்டி இதை க்யூ வெக்டர்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ டேக் q வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். இந்த சைடு இருக்கிறத நான் க்யூன்னு எடுத்துக்கிறேன்.
அப்படி எடுத்துக்கிட்டால் என்ன ஆகுன்னு பாருங்கள். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் கியூ வெக்டார். ஸோ இதே வந்து ஏ கிராஸ் பி கிராஸின்னு யூஸ் பண்ண மாதிரி இங்கே ஏ கிராஸ் பி கிராஸ் சி யூஸ் பண்ணணும். அப்போ இங்கேருந்து டாட். ஸோ அந்த ஃபார்முலா மேலே கொடுத்துருக்க பாருங்கள், அதை அப்படியே பார்த்துங்க. அந்த ஃபார்முலா படி ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் பி டாட் சி இன்ட்டு ஏ. ஸோ மேலே கொடுத்துருக்க அந்த ஏ ஃபார்முலாவை திருப்பி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பழையபடி நான் என்ன பண்ண போகிறேன், க்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் க்யூ வெக்டாருக்கு பதிலாக சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே இருக்கிறதுக்கு ஏ டாட் பி கிராஸ் சி ஃபார்மில் அப்படி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் இது பி ஏ டாட் பி கிராஸ் சி ஃபார்மில் அப்படி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய RHS. ஸோ சேம் LHSலேருந்து அனதர் RHSும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அவங்க கேட்ட ப்ரூஃப் வந்து இப்படி எழுதிக்கலாம். தேர்ஃபோர் அவங்க கேட்ட ப்ரூஃப் படி ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரெண்டு இதுக்குமே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் இன்ட்டு சி மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இன்ட்டு டி. இதுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூஃபு. செகண்ட் ப்ரூஃப் அதே வேல்யூ எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்கன்னா ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் இன்ட்டு பி மைனஸ் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் இன்ட்டு ஏ. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண செகண்ட் ப்ரூஃப். ஸோ ஒரே இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஆன்சர்.